இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மோர் ஆகிய 2 அமெரிக்க விண்வெளி வீரர்களை ஏற்றி சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் ஆளே இல்லாமல் பூமிக்கு திரும்புகிறது. தொழில்நுட்ப சிக்கல்கள் இருந்ததால் இந்த விண்கலத்தின் மூலம் அவர்களை பூமிக்கு கொண்டு வருவது பாதுகாப்பானதா என்ற சந்தேகம் எழுந்தது. பின்னர் அந்த 2 விண்வெளி வீரர்களும் இன்னும் சில மாதங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தங்கியிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்தது. அதற்கு முன்னதாக போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் பூமிக்கு ஆளில்லாமலேயே திரும்பும். ஸ்டார்லைனர் விண்கலம் பூமிக்கு திரும்புவதற்கான சோதனைகளை நாசாவும் போயிங் நிறுவனமும் செய்து முடித்துள்ளன. செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் என்றும், இறுதிக்கட்டத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டாலோ அல்லது வானிலையில் பிரச்சினை எழுந்தாலோ இந்த பயணத்தில் மாற்றம் ஏற்படலாம் என தகவல் கூறப்பட்டுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 9 விண்கலம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி பூமியிலிருந்து புறப்படுகிறது. இந்த விண்கலத்தில்தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மோர் ஆகிய இருவரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புகின்றனர். க்ரூ 9 விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல ஏதுவாக அதற்கு முன்னதாக வரும் 6ஆம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் அங்கிருந்து புறப்படும் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.